தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக. ஆழ்வார்களின் கவிதைகளிலே வியப்பு. நம்முடைய குழுமத்துல சிறிய திருமடலுடைய அனுபவம், சிறிய திருமடலுடைய பாடங்களும் அதனுடைய விளக்கங்களும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அந்த நிலையில சிறிய திருமடலிலே மற்றும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே இருக்கின்ற கவிதை நயம் எப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். சிறுவிரல்கள் தடவி படிமாற செங்கண் கோடச் செய்ய வாய்க்கொப்பளிப்ப குருவெயிர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு பறந்து வந்து சூழ்ந்து படுகாலிட்டு பறவையின் கணங்கள் கூடு துறந்து சூழ்ந்து வந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாவே. கண்ணன் குழல் குழல் ஊதறான். என்ன நடக்கிறது? சின்ன கையில அவன் குழலை ஊதறான். அவனுடைய பரிமளமானது செவந்து போச்சான். 5 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை. அவன் ஒரு சரத்காலத்திலே ஆட்டம் சீசன்ல அப்படி பிருந்தாவனத்துல போய் குழல் ஊதுறான். சிறு விரல்கள் தடவி பரிமாற அப்படியே கண்ணை பார்த்து பார்த்து பார்க்கறான். செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவெயிர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து சூழ்ந்து வந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாவே. கண்ணன் அப்படி வாசிக்கிறானா, அந்த பறவைகள்லாம் கூட்ட விட்டு பறந்து வருது, வந்து அப்படியே அசையாத நிக்கிறது. படுகாடு கிடப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த கவிதையில மயங்கிறது. படுகாடு கிடப்ப. அதே மாதிரி மாட்டு கூட்டங்கள்லாம் என்ன பண்றது? கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு. மாடு பார்த்தீங்கன்னா மாடு குதிரை ஆனை எல்லாம் ரேரா ராத்திரி தான் படுக்கும், அதுவும் மல்லாந்து படுக்காது. கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாவே. குதிரை யானை மாடெல்லாம் பார்த்தா காது ஆட்டிகிட்டே இருக்கும் எப்பவும். இந்த கண்ணனுடைய குழல் ஊதலையுடைய மென்மையை கண்டு அந்த ஆனந்தத்தை கண்டு அப்படியே நின்றுடுத்தான். செவியாட்டகில்லாவே. நாவலந்தீவுல பெரியாழ்வார் பாடுறார். அப்படி இருக்கணும் பாட்டு. என்ன பண்ணணும்? நம்மளையே மெய்மறக்க செய்ய வேணும். கறவையின் கணங்கள் கால் அப்படியே காலை பிறந்துடுத்து. என்ன பண்றதுன்னு தெரியாது போட்டால்னு கால் பரப்பிட்டு செவியாட்டகில்லாவே இறங்கி கவிழ்ந்து கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லா. அப்படி பாட்டு இருக்கணும். அதுதான் நம்மளை கவரும், எம்பெருமான கவரும், நம்மளையும் கவரும், நம்மளை சேர்ந்தவர்களையும் கவரும். இப்படி அமைக்கப்பட வேண்டும் ஆழ்வார்களுடைய பாட்டு. சிறிய திருமடல்ல நம்ம அனுபவம் சொன்னோம். அதுல என்ன விசேஷம்? ஆறார் இவற்றின் இடையதனை எய்துவார். இதெல்லாம் நம்ம சொல்றோம். அறம்பொருள் இன்பம் நல்ல அர்த்த காம்பீரம் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அர்த்தம் அர்த்தம் தர்மம், அர்த்தம் காமம், வீடு, மோட்சம் அதை விட்டுட்டார் திருமங்கை ஆழ்வார். பணத்தை நடுவுல வைக்கிறார். தர்மத்துக்கும் காமத்துக்கும் நடுவுல பணத்தை வைக்கிறார். அர்த்தம் இருந்தாதான் தர்மம் பண்ண முடியும், அர்த்தம் இருந்தாதான் இல்லாள் அமைவாள், அப்படி இருந்தாதான் தர்மம் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் இருக்கு. ஆனா அதுல என்ன விசேஷம்? இந்த சிறிய திருமடல் மற்றும் ஆழ்வார்களுடைய ஈரச் சொல்லுல என்ன விசேஷம் என்றால், என்ன நம்மளை அப்படியே இழுக்கிறது பாருங்க. ஆழ்வாருடைய விசேஷம் என்னன்னா நம்மளையே அப்படியே இழுக்குது. மண்ணாடிய சகஜலம் தோதவத்தி செங்கனி துறையிலே தென்னீராய் அந்தஸ்தத்தை காட்டி அல்பஸ்ருதர் கலக்கின ஸ்ருதி.
அல்பஸ்ருதர் கலக்கின ஸ்ருதி நஞ்ஞானத்துறை சேர்ந்து தெளிந்து ஆழ் பொருளை அறிவித்தது. இவ்வளோ பண்ணணும். முதல்ல பொருள் இருக்கணும், பொருள் இருக்கணும், சொல்ல அடைவு இருக்கணும், அப்படியே சொற்கட்டு ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கணும். இது இருக்கா பாருங்க திருமடல்ல. அதுதான் நம்ம அனுபவம் சொல்றோம். சொற்கள் எல்லாம் தன்னிடையே அமையப்பெற வேண்டும். அந்த சொற்களும் சொற்களுக்கு பொருள் தன்னடைவே சேர வேண்டும். பவபூதி சொல்லுவான், நாமெல்லாம் பேசினா நம்ம சொல்லுக்கு பின்னாடி பொருள் போகும். அந்த சொல்லுக்கு பொருள் இருந்தாதான் நம்மளால பேச முடியும். ஆனா பெரியோர்கள் என்ன பண்ணுவா, எதை வேணா பேசலாம், ஆனா அதற்கேத்த மாதிரி பொருள் ஓடுமா. பவபூதி உத்தரராம சரித்திரத்துல சொல்லுவான். அப்படி முனிவர்கள்லாம் ஆகிய ஆழ்வார்கள்லாம் எந்த சொல்ல போட்டாலும் அதுக்கு அர்த்தம் தன்னடைவே வந்து சேரும். அப்படி சொல் பொருள் அது மட்டும் இருந்தா போராது, அது ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். யாப்பு, அதுல இசை இருக்க வேணும், தாளம் இருக்க வேணும். ஒரு தொடையிலே நம் மனதிலே பதியும் வண்ணம் கிராக்கியம் மனனம் செய்யறதுக்கு சுலபமாக அந்தாதி தொடையிலே அமைய வேண்டும். இது மட்டும் போராது, அது நாடகத்தன்மையும் கொட்டு அபிநயமும் சேர்ந்து இருக்க வேணும். இப்படி இருக்கா பாருங்க திருமடல். அர்த்த பௌஷ்டி கல்பமும் சப்த பௌஷ்கல்பமும் அர்த்த பௌஷ்கல்பமும் சப்த பௌஷ்கல்யமும், பௌஷ்கல்யம்னா புஷ்டியா இருக்கிறது, அர்த்த பௌஷ்கல்யமும் சப்த பௌஷ்கல்யமும் பாதபத்தோ அக்ஷர சமஸ்தந்திரீ லய சமன்விதம் என்னுமா போலே சொல்லும் பொருளும் இசையும் தாளமும் அந்தாதியும் அடைவே நிறுத்தப்படுகை. நஞ்சியர் எடுக்கிறார் என்ன வார்த்தை. இதுதான் இதுதான் மடல், இதுதான் திருவாய்மொழி, இதுதான் பெரிய திருமொழி. அந்த அனுபவம் தான். இந்த சிறிய திருமொழியிலே என்ன விசேஷம்? அர்த்த பௌஷ்கல்யமும் சப்த பௌஷ்கல்யமும் சொல்லும் பொருளும் இசையும் தாளமும் அந்தாதியும் அடைவே நிறுத்தப்படுகை. நஞ்சியர் சொல்றார். அப்படி ஆழ்வார் இதை ஆரம்பத்திலே சொல்றார். இப்படி இருக்கணும் மடல். அப்படி இருக்கா? மடல் என்பது ஒரு செய்யுள் வகை, சரியா? மடல் என்பது இப்படி இருக்கா என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த குழுமத்தில் இருக்கிறவாள்லாம் இதை மனதிலே ஓட்டி கொண்டு இருங்கள். இந்த இந்த உரையாடல் நம் உரையாடலா வச்சிருக்கோம். இந்த சிற்றுரை முடிந்த பின்னே உங்களுக்கே தன்னடைவே வரும். என்ன சொன்னோம்? அர்த்த பௌஷ்கல்யமும் சப்த பௌஷ்கல்யமும் சொல்லும் பொருளும் இசையும் தாளமும் அந்தாதியும் அடைவே பெற்று நிறுத்தப்படுகை. இதெல்லாம் இருக்கா பாருங்க. அப்படி இருக்கிறச்சே ஆழ்வார் என்ன சொல்றார்? நல்லிசைவாணர் நல்லிசை மாலை பெரியாழ்வார் சொல்றார். பண்ணின் இன்பம் பெறப்படும் பத்தர். பெரியாழ்வார் சொல்றார், நம்ம பாடினா அதனுடைய பண்ணுடைய இன்பம் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இன்பம் தான் நம்மளை இழுக்கும். செவியாட்டகில்லாவே ஒரு 30 நிமிடம் இந்த சிற்றுரையை சொன்னா அந்த 30 நிமிடம் இந்த குழுமத்தில் இருக்கிறவாளோ அதை கேட்பவர்களோ அங்க மனசை செலுத்தாத இருக்கும் ஒன்றும் ஆக்கர்ஷம் பண்ணணும். இதுதான் எப்படி? பாதபத்தோ பாதபத்தோ அக்ஷர சமசகா தந்திரீலய சமன்விதம். அப்படி இருந்தால் சோகமான விஷயமும் மனத்துக்கு ரம்யமாகவே அமையும். சோகார்த்தஸ்ய பிரவருத்தோ மே ஸ்லோகோ பவந்து நான்யதா. வால்மீகி சொல்றார், அப்பா மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமஹா சாஸ்வதி சமாயத் கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அவதீஹி காமமோஹிதம். அப்படி சொல் வந்தது பாருங்க. ஒரு 2 பட்சிகளை ஒரு வேடன் அடிக்க அதை பார்த்து சோகமானது. சோகா ஸ்லோகத்வமாகதா சோகார்த்தஸ்ய பிரவருத்தோ மே ஸ்லோகோ பவந்து நான்யதா. தந்திரீலய சமன்விதம். தந்திரி ஸ்ருதி லயம் தாளம் சமன்விதம் ஒட்டி இருக்கணும். மடல் அப்படி இருக்கா? நினைச்சு பாருங்க. பாதங்கள் சொற்கள் எல்லாம் வார்த்தைகளாக அமைய வேணும். பாதபத்தோ ஒவ்வொரு அக்ஷரமும் தன்னடைவே அடைய வேணும், ஒரு வரியில் அடையணும். இது இருக்கா? திருவாய்மொழி, பெரிய திருவாய்மொழி, சிறிய திருமடல், இதுலெல்லாம் ஒரு சிறப்பு இருக்கு. அப்படி இருக்கச்சே கரவிசும் பெருவழி நீர் நிலம் இவை மிசை வரன் முதல் ஆயவை முழுதுண்ட பரபரன். அப்படியே வருது பாருங்க. நிரல் நிறை ஆயிரத்து. எப்படி முடிக்கிறார்? நிறம் நிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடே என்று ஒரு பதம் நிறன் நிறைன்னு வைக்கிறார். நிறன் நிறை என்றால் என்ன? நிறன் நிறை என்றால், நிறன் என்றால் சொற்கள் அழகு சேர சேர்ந்து இருப்பதற்கு நிறன்னு பேர். நிகழ்ச்சி நிரல்னு சொல்றோமோ, வரிசை.
அப்படி நிரல் என்றால் வரிசை, சொற்களும் அதனுடைய பொருள்களும் தன்னடைவே அப்படியே ஒரு ஆறு பெருகி வருவது போல வரணும். அததான் நிகழ்ச்சி நிரல்னு சொல்றோமோ, வரிசை. நிரன் நிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடு என்ற ஒரு பதம். எத்தனை பேர் நம்ம இதை கவனிச்சிருக்கோம்னு தெரியல. ஆழ்வார் முதல்லயே சொல்ற, இந்த 1000 பாட்டு நான் பண்ண போறேன், அந்த பாட்டானது எப்படி அமைய வேண்டும்? நிறநிறை நிறநிறை ஆயிரத்து, 1000 பாட்டும் சொல்லும் பொருளும் இசையும் தாளமும் அந்தாதியும். இன்னொன்னு வைக்கிறார் வாதிகேசரி அழைமணவாள பெருமாள்ஜியர். இது மட்டும் இருந்தா போராது, அபிநயமும் தன்னடையவே பெற்று ஒருங்க நிறுத்தப்பட வேண்டும். இங்கதான் நம்ம சொல்ல போறோம். என்ன சொல்றார்? சொல்லும் பொருளும் இசையும் தாளமும் அந்தாதியும், அந்த யாப்பு தொடை ஆச்சா. அபிநயமும், அபிநயம் வாதிகேசரி அழகை மணவாள பெருமாள் நான் சொல்ற நஞ்சியர் சொன்னதுக்கு ஒரு பாட்டு ஈடு. இதுல என்ன சொல்றோம்? இந்த வார்த்தையை நம்ம அப்படியே போற போதுல அதை எடுத்துன்னு போயிடுறோம். அது ஏதோ நிறநிறை ஆயிரத்துன்னு சொல்றோம். அது எப்படி பிரிக்கிறார்? அதான் முக்கியம். ஆழ்வார் இதை செய்யறார். அதனாலதான் திருவாய்மொழி மதுரமா ஒலிக்கிறது. நிறநிறை என்ற சொல்லானது தமிழிலே நிரல் நிறை, நிறன் நிறை என்று பிரிக்கப்படலாம். நிரல் என்றால் சொற்கள் தன்னடைவே அழகாக அமையப்படுவது. நிறை என்றால் நிறைந்து இருப்பது. அப்படி வரிசையாக ஒரு பாடல் முடிஞ்சோடனே அடுத்த பாடல் தன்னடைவே அந்தாதியா இருக்கிறதுனால அப்படியே கொட்டும், ஒரு ஆறு பிரவாகிப்பது போலே அமையும். சரி, நிறம் என்றால் எங்க நிறுத்தப்படமோ அங்க நிறுத்தணும். அதையும் நம்ம பார்ப்போம். நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி இங்கிலீஷ்ல டெமான்ஸ்ட்ரேஷன்றால அதையே காட்டுறேன். இப்படி திருவாய்மொழியை இப்படி அருளி செயலை படிக்கணும். பாகவத பக்திக்காகவும் பகவத் பக்திக்காகவும் தமிழுக்காகவும் இப்படி படிக்கணும். நிறன் நிறை ஆயிரத்து, நிரல் என்றால் சொற்கள் அழகாக அமையப்பெற்று நிறைந்து இருப்பது. சரி, நிரல் நிறன் நிரல்னா அப்படி நிரல், நிரல்ன்றா அப்படியே வரிசையா வருது, சொல்லும் பொருளும் அழகாக அமைப்பது நிரல். ரெண்டாவது எப்படி பிரிக்கலாம்? நிறன் நிறை. நம்பிள்ளை மட்டும்தான் இதை சொல்றார். நிறன் நிறை, நிரல் பிளஸ் நிறை எல்லாரும் சொல்லிட்டா. நிறன் நிறை, நிறநிறைய நிரல் பிளஸ் கூட்டல் நிறை முடிஞ்சு போச்சு. நிரல்னா வரிசையாக சொல்லும் பொருளும் அமைகிறது. நிரல் நிறை பலவிதமா சொல்றேன், அப்பதான் நம்ம இதுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது நிறன் கூட்டல் நிறை. நிறைனா நிறைந்திருத்துதல். இங்க எப்படி? நிறன் நிறை என்றால் எங்க நிறுத்தனமோ அங்க நிறுத்தணும். அதுதான் அனுசந்தானம். செய்யுளானது செய்யுள் வகைக்காக வரிகளாக பிரிக்கப்படும். ஆனா அனுசந்தானம் பண்றச்சே நம்ம அப்படி பண்ண மாட்டோம். எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி அத்தியாபகர்கள் எங்க ஆரம்பிக்கணுமோ அங்க ஆரம்பிப்பார்கள். அதுதான் நிறன் நிறை, நிரல் நிறை ஆயிரத்து. ஆழ்வார் என்ன சொல்றார்? இதுல அழகான சொற்கள், அதற்கேற்ற பொருள், அதற்கு ஏற்ற இசை, அதற்கு ஏற்ற தாளம், அதற்கு ஏற்ற அந்தாதியாப்பு எல்லாம் வந்துடுத்து. நிரல் நிறை, நிறைந்திருக்கு. அப்புறம் அனுசந்தானத்திலே பழக்க வழக்கத்திலே எங்க அந்த செய்யுளை நிறுத்தணுமோ, எங்க வரிகளை நிறுத்தணுமோ, எங்க தொடங்கணுமோ அதுதான் அத்தியாபகர்கள் செய்கின்றனர். அதுதான் நிறன் நிறை. நம்பிள்ளை சொல்றார், யாப்பு இருந்தா மட்டும் போராது, அனுசந்தானத்திலே சொல்கின்ற விஷயத்திலே எப்படி அத்தியாபகர்கள் வழி வழியாக நிறுத்துகிறார்களோ. எப்படி நிறுத்துவார்? ஒன்னு சந்தத்துக்காக நிறுத்துவர், பொருளை கொண்டு நிறுத்துவர். யாப்பு இலக்கணமானது அது அதன் முறையிலே ஒரு தாழிசை என்று வைத்துக் கொண்டால் 4 வரிகளை உடையதாக அமையும். திருவாய்மொழி பூரா தாழிசை என்ற மெட்டு, அது 4 வரிகளை கொண்டது. சரியா? ஆனா அது அனுசந்தானம் பண்றச்சே 4 வரிகளை கொண்டது. எந்த ஒரு வரியை எப்படி பிரித்து அனுசந்தானம் செய்வர் என்பதுதான் நிறன் நிறை. இந்த ஆழ்வாருடைய பாடல்கள் யாப்பு இலக்கணத்துக்கு பொருந்தவும் அத்தியாபகர்கள் நம்மை போன்ற பாகவதோத்தமர்கள் அதை எடுத்து எம்பெருமானிடம் சமர்ப்பிப்பதற்கு உதவுதுவாகவும் அமைந்திருக்கு. இதுதான் இந்த திருவாய்மொழி, இந்த பெரிய திருமொழி, இந்த சிறிய திருமொழியுடைய விசேஷம். அது எப்படி சொல்றார்? இது நிறன் பிளஸ் நிறை, நிரல் பிளஸ் நிறை. எழுதிக்கோங்க. நிரல் பிளஸ் நிறை எல்லாரும் சொல்லிட்டா. நிறன் பிளஸ் நிறை என்பது எங்க நிறுத்தணுமோ நேராக நிறுத்தப்படுவது. எங்க நிறுத்தணுமோ எம்பெருமானை குளிர்விற்பதற்காக எப்படி சொல்லணும், வல்லினத்தை மெல்லினமா சொல்றோம். இதெல்லாம் நிறன் நிறை என்று நம்பிள்ளை சொல்ற. இதையே அடையாளஞ்சானுடைய ஜீயரும் குணகரம்பாக்கம் ராமானுஜ ஜீயரும் ஏற்றுக்கொள்கின்றனர். இதற்கெல்லாம் அப்பால என்னன்னா
1951களிலே முதலிலே சென்னை பல்கலைக்கழகத்தில் அப்பெல்லாம் இருந்த தமிழ் அறிஞர்கள் அவங்கெல்லாம் சிம்மம். வையாபுரி பிள்ளை தமிழ் லெக்சிகான் எழுதினவர். எப்பவுமே நம்ம குடும்பத்துல வரலாற்றுகளையும் எடுத்து சொல்லுவோம். இப்ப சொல்லியாச்சா இந்த திருவாய்மொழிக்கு ஏன் ஏற்றம்? யாரானும் ஊடானும் நாடாகும் என்னொருவன் சாத்துணையும் அப்படின்னு சொல்றார் புருஷோத்தம. யாரானும் ஊடாகும் நாம் மாலாகும். எல்லா ஊரும் திருமாலுடைய ஊர். ஆனால் அந்த திருமாலுடைய குணங்களை இறப்பது வரைக்கும் படின்னு அவர் தான் பிரிக்கிறார். அப்படி வைணவத்துக்கு ஏற்ப திருக்குறளையும் பிரித்து சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய பெருமை படைத்தவர் புருஷோத்தம நாயுடு. அவர் அப்ப ரீடரா இருந்தார் 1950. அப்ப எப்படி இருந்தது சென்னை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் துறைன்னு எடுத்தா, இந்த தமிழ் அகராதி லெக்சிகான் சொல்றோமே அது செய்யப்பட்ட காலம். அதுக்கு தலைவராக இருந்தவர் வையாபுரி பிள்ளை. அதுக்கப்புறம் ராபி சேது பிள்ளை. இவெல்லாம் பெரிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்தார். அப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வந்தார் ராபி சேது பிள்ளை. அவர்களுடன் சேர்ந்து இருந்தவர் இந்த BR புருஷோத்தம நாயுடு. அவர்தான் முதலிலே ஈட்டை தமிழிலே செய்தார். ஈடு என்பது மணிப்பிரவாளம். அதை முதல்ல தமிழ்ல பண்ணி சென்னை பல்கலைக்கழகமே வெளியிட்டது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை ராபி சேது பிள்ளையினுடைய தலைமையில இருந்த தமிழ்துறை வெளியிட்டது. அதை செய்தவர் யாருன்னா BR புருஷோத்தம நாயுடு. இன்னி அளவுக்கும் அதுக்கு ஈடு இணை கிடையாது. யாரும் அதுக்கு அப்புறம் தமிழாக்கமே பண்ணல. 1950களில் 3-4 எடிஷன் வந்துருச்சு. அவர் எடுக்கிறார். இது எப்படி அமையணும், ஒரு செய்யுள் என்றால் எப்படி அமையணும்? 4 அடிகளோடு கூடியதாய். கவனிச்சுன்னு வாங்க, திருவாய்மொழி இருக்கா பார்ப்போம். ஒவ்வொரு அடியும் எழுத்துக்கு ஒத்ததாயும் வீணையின் நரம்பு தாளங்கள் அவற்றுக்கு ஒத்ததாயும் இருக்கின்ற ராமாயணத்தை போல திருவாய்மொழியைப் போல இங்கு செய்யுளானது திருவாய்மொழியானது இலக்கணத்துக்கு குறையாமல் எழுத்து அசை சொல் சீர் தலை அடிகளும் பொருளும் பொருந்தி அந்தாதியாக இது வரைக்கும் நிரல் கூட்டு நிறை வந்துருச்சு. அந்தாதியாக இப்ப நம்ம சொன்னமே இந்த அடுக்குமொழி எல்லாம் நிரல் கூட்டு நிறையாக அமைந்த பாட்டுக்கள். இப்ப நிரன் கூட்டு நிறை என்பது முறையாக எங்கு நிறுத்தப்படுமோ அவ்வாறு முறையாக நிறுத்தப்படுதல் கொண்ட பெரும் கவிதை காப்பியமே திருவாய்மொழி. 4 அடிகளோடு கூடியதாய் ஒவ்வொரு அடியும் எழுத்தும் ஒத்ததாய் வீணையின் ராமாயணம் திருவாய்மொழி என்பது போன்று இங்கு செய்யுள் இலக்கணத்திற்கு குறையாமல் எழுத்து அசை சீர் தொல் தொடை அடிகளும் பொருளும் அந்தாதி தொடையாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் முறையாக நிறுத்தப்படுவதே இந்த காப்பியத்தின் சிறப்பு. இங்க வாங்கும். இப்ப நம்ம கேட்ட வினாவுக்கு விடை வரும். எப்படி எடுக்கிறோம்? இப்படிலாம் வந்துருத்தா ஒரு யாப்பு இருக்கணும். திருவாய்மொழி பூரா எடுத்தா தாழிசை, அப்புறம் அது அரிசீர் கழில் ஆசிரிய விருத்தம் கலித்துறை அதெல்லாம் அப்புறம் உட்குள்ள இருக்கு. அதே மாதிரி விருத்தங்களாக அமைந்து திருவிருத்தம்னு எடுத்தா கட்டளை கலித்துறை. இப்படிதான் அமைக்க வேண்டும் என்று இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம ரொம்ப போக வேண்டாம். ஆனா இதுல என்ன சுவாரஸ்யம் பாருங்கோ, இந்த மடலை எடுத்துப்போம். மடல் என்பது ஒரே ஒரு செய்யுள். இலக்கண முறையில பார்த்தா ஒரு செய்யுள் தான். இந்த மடலிலே எத்தனை வரிகள் இருக்கு? சிறிய திருமடலிலே 155 அடி வரி. அந்த ஒவ்வொரு மடலாக இருக்கிறதுனால அத எப்படி ஒரு கட்டுரைய பேராகிராஃப்னு பிரிக்கிறோமோன்னு பக்தி, அதே மாதிரி பார்த்தா இதை 77 அரை பக்திகள். அதுக்கு பத்திக்கு இந்த விஷயத்துல கண்ணின்னு சொல்லுவோம். இதுதான் சுவாரஸ்யம். படிக்கணும், இப்படி படிக்கணும். ஒரு சிறிய திருமடல் பூரா ஒரு செய்யுள் தான், ஒரு கட்டுரைன்னு எடுத்துக்கோங்க. கட்டுரை பேராகிராஃபா பத்தியா பிரிக்கிறோம். ஒவ்வொரு பத்தியிலும் பல வரிகள் இருக்கு. அப்படி எத்தனை பத்தி இருக்கு? இந்த பத்திக்கு இங்க அழகான சொல் கண்ணின்னு பேரு. கண்ணி குரல்ற மாதிரி. குரல்னா முதல் சீர்ல 4 சீரு, 2வதுல 3 சீரு அப்படி இங்க இருக்காது. அதனால இதுக்கு கண்ணின்னு சொல்றோம். கண்ணின்னு சொல்றோமா? எத்தனை கண்ணி இருக்கும் பாருங்க. 155 வரிகள். 2 வரிகள் கொண்டது ஒரு கண்ணி. அப்பனா 150 வகுத்தல் 2 என்ன வரும்? 77 கண்ணி. புஸ்தகம் இருந்தா பாருங்க. 77 கண்ணிகளை கொண்டது இந்த சிறிய மடல். இது மொத்தமும் ஒரு இலக்கணம் தான், ஒரு யாப்பு தான், ஒரு செய்யுள் தான்.
இதுல என்ன விசேஷம்? நம்ம படிச்சிருக்கோம், மனனம் பண்றோம், அப்படி இருக்கக்கூடாது. இதுல என்ன விசேஷம்? பொருள் இருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? பல அடிகளை கூடியதாய் சொல்லும் பொருளும் அப்படியே சேர்ந்து வருது பாருங்க. இதுக்குன்னு என்று ஒரு சந்தம் இருக்கு, பொல்லும் பொருளும் இருக்கு. இதுல ஒரு விசேஷம் பாருங்க. ஒவ்வொரு அடியும் எழுத்து ஒத்ததாய். ஆழ்வார்கள் எல்லா பிரபந்தம் அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு அடியும் எழுத்து ஒத்ததா இருக்கணும். இதுல என்ன எழுத்து ஒத்ததா இருக்கு? இதுல என்ன எழுத்து ஒத்ததா இருக்கு? என்ன சொன்னோம்? சொல்லும் பொருளும் தன்னடவே வரும். வாக்கர்த்த பிரதிபத்ததேன்றான் காளிதாசன். வாக்குன்னா அதுக்கு சொல்லு, சொல்லுக்கு பொருள் கூடவே வரணும். ஆழ்வார்கள் என்ன போட்டாலும் பொருள் பின்னாடி ஓடி வரும். பாபுபூதி சொன்ன மாதிரி. சரி, அப்படித்தானே இங்க இருக்கு. உலகத்துல இயற்கை என்ன? தர்ம அர்த்த காம மோட்சம். மோட்சம் தானே உயர்வு. இவர் இல்லைன்ட்டாரே, அதை நம்ம ஏத்துக்கிறோமோன்னு. அதுக்கும் ஒரு மெத்தட் டு மேட்னஸ் சொல்றோமே, அதுவும் கரெக்டா தானே இருக்கு. என்ன சொல்றார்? பாரோர் சொல்லப்பட்ட மூன்னே அம்மூன்னிம் ஆராயில் தானே அறம்பொருள் இன்பம் என்ன. அறம் பொருள் இன்பம். பொருளை நடுவுல வைக்கிறார். தர்மத்துக்கும் பொருள் வேணும், இன்பத்துக்கும் பொருள் வேணும். ஆராயில் தானே அறம்பொருள் இன்பம் என்ன. ஆறார் இவற்றின் இடையதனை எய்துவார். ரெண்டு பேருக்கும் பொருள் வேணுமா? சீரார் இருகலையும் எய்துவர். மாத்தி சொல்றாரு, உலகத்து வழக்கத்துக்கு மாறி சொல்றாரு. அதனால பொருள் சொல்லை கொண்டு ஓடுறது. இப்ப நம்ம அதுக்கு பொருள் பண்றோம். ஆழ்வார் எழுதிட்டார், அவர் தெரிஞ்சுதான் எழுதுறார். நமக்கு குழப்பம் வரும், அதை தான் தெளிந்துட்டோமே. வியாக்கியானங்கள் கொண்டு தெளிந்துட்டோம். அறம் பொருள் இன்பம் போரும். ஏன்னா இந்த உலகத்திலே எம்பெருமான் தன் அழகை காட்டி பின்னானார் வணங்குவதற்காக திருமூழிக்களத்துல இருக்கான். தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடியன்னு தாண்டகத்துல பாடுற. அப்படி இருக்கிறச்ச பொருள் வந்துடுத்து. இங்க கவனிங்க. ஒவ்வொரு அடியும் எழுத்து ஒத்ததாய். புஸ்தகம் இருந்தா தயவு செய்து பாருங்க. எப்படி ஆரம்பிக்கிறது? காரார் வரை கொங்கை முதல் அடி, இரண்டாவது அடி சீரார், மூணாவது பேரார், நாலு நீரார், பாரோர், ஆராய், ஆரார், சீரார், ஆரான், ஓரார், ஓரார், காரார், தேரார், ஆரா, வாரா, ஏரா, ஏரா, காரா, வாரா. வந்துட்டா? ஒவ்வொரு அடியும் இதுதான் பாருங்க. ஒவ்வொரு அடியும் எழுத்து எத்தனை? ஒவ்வொரு அடியில என்ன எழுத்து ஒத்து போறது? 155 வரியிலையும் பார்த்தா ரகரம் ரேப்பம் தான் வரும். 155 அடிகளிலுமே இரண்டாவது எழுத்து ஒன்றுதான். இதுதான் கவிதையின் இன்பம். பண்ணின் இன்பம் பாடப்பெறும் பத்தர் பெரியாழ்வார். புரியுதா? அது இப்படி அமைக்கப்பட்டு, இதுக்கு பேர் என்ன? இந்த இரண்டாவது எழுத்து ஒத்து வருவதற்கு பெயர் என்ன? அடி எதுகை. இதற்கு பெயர் அடி எதுகை. இதுக்கு பேர் அடி எதுகை. இந்த 155 அடியிலையும் எடுத்தேன்னா இந்த ரகரம் ரேப்பம் தான் வரும். இது எழுதணும்னா எத்தனை மேதா விலாசம் இருந்திருக்கணும் பாருங்க. மதிக்கட்சி ஊரகமே ஒரு இடத்துல சில இடத்துல மாறும். பேரகமே பேரா மறுதிரித்தான் வெள்ளரையே 100ல 1 வேணா மாறலாம். அது எடுக்கச்சே எப்படி பாடுறோம்? சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதிக்கட்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதிரித்தான் வெள்ளரையே வெக்காவே பேராளி தன்கூர் நரையூர் தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் சீரார் திருவேங்கடமே பிரிக்கிறச்சே திருக்கோவலூர்ல இருந்து கவிதை வரும். சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூர் ரகரம் ரா ரீ ரூ ரே எப்படி வேணா வரலாம். அதனுடைய திரிபு சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதிக்கட்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதிரித்தான் வெள்ளரையே வெக்காவே பேராளி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்தவரங்கம் ஆராமம் சூழ்ந்த அரங்கம். இங்க கவனிங்க, என்ன சொன்னோம்? நிரல் நிறை சொல்லிட்டேன். ஒவ்வொரு அடியும் எழுத்து ஒத்ததாய் அடி எதுகை கொண்டு சந்தம் மிக்கதாய் நிரல் நிறைந்து இருக்கு. நிரல் நிறைவாருங்கோ.
நம்மள சொல்றார். எங்க இப்ப சொல்றோம்? அத்தியாபகர்கள் என்ன பண்றா? ஆராமம் சூழ்ந்த அரங்கம், ஆராமம் சூழ்ந்த அரங்கம் என்று இரட்டிப்பர். ஏன்னா அது அரங்கமானது திவ்ய தேசத்துக்கு எல்லாம் தலை. அந்த சிறப்பை சொல்வதற்காக முறையாக நிறுத்தப்பட்டு சேவிக்கப்படுதல். நிறன் கூட்டல் நிறை வந்துருதா? இப்படி இருக்கும். சிறிய மடல் இப்படி இருக்கு பாருங்க. காரார் மணி நிற கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேரை திருவழுந்தூர் காரார் ஏறார் சீரார் பாரோர் சீரார் கணபுரம் சேரை திருவழுந்தூர் காடார் குடந்தை கடிகை கடல் மல்லை ஏறார் பொழில் சூழ் இடவந்தை நீர்மலை சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகூர். தெற்கத்தி தேசத்தெல்லாம் அந்த ஊர் அத்தியாபகர்கள் நிறுத்தி நேர்த்தியாக சேவிப்பதற்காக இதை ரெட்டிப்பா. மற்ற திவ்ய தேசங்கள் இது கிடையாது. தெற்கு திவ்ய தேசங்களிலே திருமோகூர், தென்மதுரை, இங்கெல்லாம் ரெட்டித்து சேவிப்பார். ஏன்னா அந்த ஊர் அனுபவம். சீராரும் சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகூர், சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகூர் பாரோர் புகழும் வதரி வடமதுரை ஊராயவெல்லாம் ஒழியாமே நானவனை காணும் அளவும் போய் ஊராயவெல்லாம் ஒழியாமே நானவனை. 4 அடிகளோடு இங்க மாறி மாறும். அடிகளோ ஒவ்வொரு அடியும் எழுத்து ஒத்ததாயும் வீணையின் நரம்பு தாளங்கள் ஒத்ததாயும் வந்துருத்தா இல்லையா பாருங்க. மதிக்கட்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதிருத்தான் வள்ளரையே வெக்காவே பேராளி தன்காள் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த ரங்கம், ஆராமம் சூழ்ந்த ரங்கம் கணமங்கைக்காரார் மணி நிற கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேரை திருவழுந்தூர் காரார் குடந்தை கடிகை கடன் மல்லை ஏறார் பொழில் சூழ் இடவந்தை நீர்மலை சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகூர், சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகூர் பாரோர் புகழும் வதரி வடமதுரை. நரம்பு இசை வீணை யாழின் நரம்பு இசையாய். இலக்கணம் குறையாதுதான் இருக்கு. மொத்தமும் ஒரே செய்யுள். எல்லா இடத்திலையும் ரேபத்தை கொண்டே அடி எதுகை அமைந்து இலக்கணத்துக்கு குறையாமல் அப்படி வரணும்னா எழுத்து அசை சொல் கொண்ட யாப்பு இருக்கணும். இதுக்கு பொருள் தன்னடவே இருக்கு. அபிநயம் பிடிக்கலாம். வந்துட்டா? இதுதான் வந்தது பாருங்க. இது திரியமரடிலே இருக்கக்கூடிய சிறப்பு. சொல், அழகு, தாளம், இசை, அபிநயம். யார் ஆழ்வார் இதை பண்ணியிருக்காரா? எங்கேயா பண்ணியிருக்காரா? நம்ம கவனிச்சிருப்போமா? இதுலயும் ஒருபடி மேல போய் ஒரு செய்யுளிலே கையாளப்பட்ட சொற்களை, ஒரு செய்யுள்ள கையாளப்பட்ட சொற்களை அந்த ஆழ்வார் இன்னொரு செய்யுளிலே வைப்பர். இது எவ்வளவு மேதா விலாசம் வரணும். அதுதான் திருவாய்மொழி. இதே மாதிரி எதுகை, அடி எதுகை திருவாய்மொழியில ஒரு 10 செய்யுள 10 பாசுரத்தை தவிர மற்ற இருக்கக்கூடிய 1000க்கு மேற்பட்ட பாசுரங்களை எல்லாம் அடி எதுகை வரும். அதே மாதிரி பெரிய திருமொழி எல்லாம் அடி எதுகை. பெரிய திருமொழி ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அடி எதுகை. இது நம்ம கவனிக்காத விட்டுட்டோமே. அநாக்ராதாவத்யம் பகுகுண பரிணாகி மனசோ துஹானாம் சௌஹார்தம். இந்த செய்யுள் என்ன பண்றது? பட்டர் கதர்றார். ஏ ஸ்ரீரங்க நாயகியே, அநாக்ராதாவத்யம் செய்யுள் சொல். இதுல யாப்பு, இதுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அநாக்ராதா வத்யம் பகுகுண பரிணாகி. இதுல பகு குணங்களை சொல்லணும். எம்பெருமானுடைய குணங்களை சொல்லணும். அழகாக யாப்பு, பலவிதமான யாப்புகளை கொண்டு இருக்க வேணும். அநாக்ராதா வத்தியம், எந்த பிழையும் இருக்கக்கூடாது. அநாக்ராதா வத்தியம் பகுகுண பரிணாகி. சரி, அழகான யாப்பு அமைஞ்சிருக்கணும். இருந்துருத்து மனசுக்கு எப்பா பாடுறவாளையும் கேட்கிறவனையும் குளிர வைக்கணும். மனசஹா துஹானாம் சௌஹார்தம். இங்க சேர்ந்தவா யாரும் கண்ணி மேய்க்கல. என்ன சொன்னோம்? படுகாடு கிடப்ப செவியாட்டகில்லாவே. ஆட்டுல மாடு, நீங்களும் ஆட்டுல பாருங்க, இங்கங்க போல அணிநிமேஷா. அதை பட்டர் சொல்றார். மனசுக்கு குளிர்ச்சியை தரணும். மடல் குளிர்ச்சியை தருதா? பாதானாம் சௌப்ராத்ராத். ஒவ்வொரு பாதமும் அடுத்து கொஞ்சம் நம்ம
முதல்ல நமக்கு மனசுக்கு ரம்யத்தை கொடுக்கணும். மனசோ பிழியணும், மனசை பிழியணும். துகினி மனசை பிழிஞ்சி அன்பை பொழியணும், எம்பெருமான இடத்துல பொழியணும். புரியுதா? மனசோ துகானாம் சௌஹார்த்தம் சுகார்த்தம் பாதானாம் சௌபிராத்ராது. ஒவ்வொரு பாதமும் அண்ணன் தம்பி மாதிரி வரணும், தன்னடவே வரணும். பாதானாம் சௌபிராத்ராது அணி நிமேஷவ்யம். இத மாதிரி அமைஞ்சா காத ஆட்டாத இருப்பாளாம். அணி நிமேஷவ்யம் ஸ்ராவண்யோஹோ. பெரியாழ்வார் சொன்னது அப்படியே சமஸ்கிருதத்தில் வைக்கிறார். அணி நிமேஷவ்யம் ஸ்ராவணையோ. கேட்கோருக்கு காது கூட அசையாத அதையே கேட்கும்படி 4 கட்டளைகளை போடுறார் பட்டர். ஒன்னு, பொருட்குற்றம் இருக்கக்கூடாது, சொல் குற்றம் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த பாக்கள்னால பல குணங்கள் பல யாப்பாக கொண்டு எம்பெருமானுடைய குணத்தையும் பாகவதோடைய குணத்தையும் அனுபவிக்கணும். மனசுக்கு இனிமைய தரணும். ஒவ்வொரு சொற்களும் தன்னடையை அடைய பெற்று அந்த சொற்கட்டினாலே அந்த பொருள் கட்டினாலே நம்மை அங்க இங்க நம்மளை திகைக்க வைக்காத, காதும் கண்ணும் ஆட்டாத அப்படியே பார்க்க வைக்கணுமா? இருக்கா இல்லையா? எப்படி ஆரம்பிக்கிறோம்? எப்படி ஆரம்பிக்கிறார் நம்மாழ்வார் பாருங்க. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 1102 பாட்டும் அடி எதுகைனா எப்படி இருக்கணும். அதை தவிர அவருடைய சமத்காரம், ஒரே வார்த்தைய ஒரே செய்யுள்ள வைப்பார். இத மாதிரி பல செய்யுள்கள். எப்படி திருவாய்மொழி முடியறது? அவா வரச்சூழ் அரியை அயனை அரணை அரியை அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடோவன் சொல் அவாவில் அந்தாதிகளால் இவை பத்தும் அறிந்தார். அவாவில் அந்தாதிகளால் அவாவான் வந்துட்டா விசேஷம் பாருங்க. எப்படி ஆரம்பிக்கிறது? உயர்வர உயர் நலம் கூட எவன் எவன் மயர்வரம் அதிநலம் அருளினன் எவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன். வச்சுட்டாரா? உயர்வு அயர்வு மயர்வு. என்ன சொன்னோம்? மனசை இழுக்கணும். இது ஒரே சாஸ்திரமா இருக்கு. மனசை எங்க இழுக்கும்? இதையே எங்கா சமத்காரம் பண்றாரா? பண்றார். மயர்வர என் மனத்தே மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன் சுடற்கற்றினை அயர்வில் அமரர்கள் அதிக ஆதி கொழுந்தை என் இசைவினை என் சொல்லி யான் விடுவேனோ. இதை கவனிச்சிருக்காமா பாருங்க. உயர்வு மயர்வு அயர்வு ஆரம்பம் இப்படி ஆரம்பிக்கிறது. நம்மாழ்வார் வைக்கிறார் ஒரு பாட்டுல. மயர்வர என் மனத்தே மன்னினான் தன்னை. எம்பெருமான் என்ன ஆக்கிரமிச்சுட்டான், எனக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானம் போயிடுச்சு. மயர்வர மனத்தே மன்னினான் தன்னை உயர் வினையே தரும் ஒன் சுடர் கற்ற. அவன் நமக்கு நல்ல பதத்தை தான் கொடுப்பான். உயர் வினையே தரும் ஒன் சுடர் கற்றையை அயர்வில் அமரர்கள் ஆதி கொழுந்தை என் இசைவினை என் சொல் யான் விடுவேனோ. வந்துருத்தா முதல் பாட்டு. இந்த பாட்டு திருவாய்மொழிய வச்சிருந்தாலே ஆயுசு போரும் பல விதமா. ஆச்சா? நிரல் நிறை நிரன் நிறை, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ரொம்ப விசேஷமான பாட்டு. முதல் 10. மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா. இங்கேயும் எதுகை வருதா பாருங்க. மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா வானார் சோதி மணிவண்ணா மதுசூதா நீ அருளாய் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா வானார் சோதி மணிவண்ணா மதுசூதா நீ அருளாய் தேனே மானே கூனே வானார் தேனே நகரம். இது நிரல் நிறை. சொல் அழகு, பொருள் அழகு, சமத்காரம். கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. திருமழிசை ஆழ்வார் மட்டும், திருவாழ்மொழியில நம்மாழ்வார் மட்டுமே ராமாயணத்துல மூலகாவியத்துல இல்லாதத சொல்றார். ஏன் கூனி இப்படி 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 கஷ்டத்தை உண்டு பண்ணாள்னா, துளசிதாசர் சொல்வார், கூனியினுடைய நாக்கிலே சரஸ்வதி அமங்கலத்தை செய்வித்தாள் என நாடு உயிஞ்சு போய வேணும் என்பதற்காக அவர் அப்படி சொல்றார்.
நம்மாழ்வார் என்ன சொல்றா, ஒரு சமத்காரத்தை சொல்றா. மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர் திருமழிசை ஆழ்வார் முதல்ல சொல்றார், அப்புறம் நம்மாழ்வார் சொல்றார். இதையே கம்பன் உள்வாங்குறான். மூலகாவியத்துல இல்ல, அதான் அழகு, வியப்பு. கூனே சிதய உண்டைவில் மண்ணுருண்டை அடிச்சான்னு நம்ம பாட்டி தாத்தாலாம் கதை சொல்றா. கூனியோடைய முதுகுல ராமர் வந்து மண்ணுருண்டை அடிச்சு விளையாடினார்னு சொல்றோம். ராமாயணத்துல இல்ல, இவ சொல்றா. சுவாரஸ்யம். இன்னொரு சுவாரஸ்யம், நம்மாழ்வார் கூனி முதுகுல மண்ணுருண்டை அடிச்சது ராமனா கண்ணனா? ராமன்னா போடணும், கோவிந்தான் போட்டிருக்காரு. கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. என்ன ஆழ்வார் பார்த்தார், அச்சோ என்ன சுவை பாருங்க, இந்த ஒரு பாட்டு போதும். நிரல் நிறை, இப்ப நிறைன்னு சொல்ல போறேன். இப்ப நிரல் நிறை பொருள் இப்ப வரேன். இதனடா அது, இந்த கதை ராமாயணத்துல இல்ல. சரி, ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் காட்டி கொடுத்தான். ராமாயணது சதகோடி விஸ்தீர்ணம். இதுன்னா திருவாய்மொழி. இதுதான் ஆழ்வார்களுடைய கவிதையில வியப்பு என்னன்னா வருது பாருங்க. ஆக சரி, 100 கோடி ராமாயணம் இருக்கு, அதுல இருந்திருக்கலாம். ஆழ்வாருக்கு தெரிஞ்சது, எம்பெருமானே காட்டி கொடுத்தான். அதை உள்வாங்கி கம்பனும் பாடுறான். ஏன்னா இவன் நம்மாழ்வார் அடிப்பொடி. நம் சடகோபனை பாடினியோ என்று விஞ்சி ஆதரத்துடன் நம்பெருமாள் கேட்க கேட்டான். அதை அப்படியே வைக்கிறான். இது என்னடா ராமர்னா போடணும், இவர் கண்ணன்னு போட்டிருக்காரு. ஆழ்வாருக்கு வந்துருத்தோம். ஐயோ, ராமர் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ கற்றோர் கருதும் விஷயங்கள். இப்படி இருக்கானே அவன் தர்மாத்மா. எம் பாலயசி தர்மத்துவம் திருத்தியாச்ச நியமேனச்ச சவை ராகவ சார்தூலா தர்மஸ்துவாம். அப்படி கண்ண ராம இந்த மாதிரி விளையாட்டு பண்ண மாட்டானே, அவன் தர்மஸ்வரூபி. பார்த்தார், இது ராமருக்கு கதை எனக்கு தெரிஞ்சிடுத்து. ஆனா இவர் ராமர்னு இவரை போடக்கூடாது, அதனால இவனை கோவிந்தன்னு போடு. ஏன்னா ஏலா பொய்கள் உரைப்பானை, இவன் பொய்யு புழுகு திருசம். அதனால இந்த சேட்டை ராமன் பண்ணிருக்க மாட்டான். அதனால கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா போட்டாரா. இதுக்கு பாருங்க வியாக்கியானம் போடுறா, அதான முக்கியம். இது எப்படி நீ இதை லாஜிக்கா பண்ணுவ, தர்க்கம் எப்படி பண்ணுவ, அது எப்படி அவர் போடலாம்? சரி, மயர்வர மதிநலம் அருளப் பெற்றிருக்கார், கதையை சொல்லிட்டார், மூலத்துல இல்ல. சரி, திருமழிசை ஆழ்வார் சமணம் கற்றோம், சாக்கியம் கற்றோம், எல்லாம் 4000 வருஷம் இருந்தார். அவர் சொன்னார், நம்மாழ்வார் அதை பின்பற்றி போட்டார். சரி, இதுக்கு என்னடா கதைன்னா நம்பிள்ள எடுக்கிறார். இது மாதிரி நடக்கிறது வழக்கத்துல இல்லையா? பேச்சாரா பலி ஆத்மி, ஹரிசங்கர் பிரசாயின்னு ஒரு இந்திய சாகித்யக்கார், அவர் எடுப்பார். நல்லவனா இருந்தா நல்லவனா இருப்பான், அவன் தான் ஏமாளி ஆயிடுவான். அதே மாதிரி ராமர் நல்லவர், அவர் இங்க ஏமாளி ஆக்குறார். பேச்சாரா ஆத்மி பலி, 4வது பலி ஆத்மி பேச்சாரா. ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன்ட்ட போனா அவனை நீ தான் நல்ல சைக்கிள் ரிக்ஷாக்காரன் சொல்லிட்டு அவனுக்கு 2 ரூபாய் குறைச்சு கொடுப்போம். அப்ப அவன் பேச்சாராவாயிடுறான், ஐயோ பாவம் ஆயிடுறான். ஆனா அவனை நம்ம என்ன புகழறோம், ஐயோ நீ உன்ன மாதிரி சைக்கிள் ரிக்ஷா ஓட்டவன் யாரும் கிடையாது சொல்றாமா. அதே மாதிரி ராமன் தர்மாத்மா, அவனை மாதிரி யாரும் கிடையாது. ஆனா இங்க ஒரு பொடி வைக்கிறார் பாரு, கூனே சிதையன் உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்த். அது மாதிரி எங்க ஒரு ஏமாந்தவன் இருக்கானோ, கொச்ச தமிழ சொன்னா இழிச்சவன் இருக்கானோ, அவன் தள்ள பழிய போடு. நம்பிள்ள சொல்றார், நம்பிள்ளிட்ட கேட்கிறா, இது எப்படி, இதுக்கு ஏதாவது நீங்க எனக்கு இந்த தீர்வை நீங்க கொடுத்தே ஆனாது. எப்படி இந்த ராமர் பண்ண சேட்டதும் அதுவே மூலத்துல இல்ல. சரி, ஆழ்வார்களுக்கு அனுகிரகத்தினால மயர்வர மதிலம் பெற்றதுனால இந்த நடந்தது, இந்த விற்த்தாந்தம்னு வச்சுப்போம். ஆனா ஆழ்வார் தப்பு பண்ணிட்டாரே, ராமர் பண்ண கதையை கிண்ணனுக்கு போட்டாரே என்றால், ஏன்பா நம்பிள்ள சொல்றாராம், ஏன்பா நம்ம ஊர்ல வழக்கம் தெரியாதா? யாரோ பண்ண பாவத்தை பழி ஒரு இடத்துல, பாவம் ஒரு இடத்துல. அதுவும் ஒரு இடித்த வாயனாக எவனோ இருந்தான்னு அவன் தள்ள போடுறது. பலசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், எதுவும் தெரியாத அப்பாவி தலையத்துல பாவம் போடுற மாதிரி போம்பணியெல்லாம் அமனன் தலையோடு. ஒரு திகம்பர சாமியார் அம்மாடா அப்பாடான்னு தேமேன்னு ஒரு கல்லுல உட்காந்துருக்கான். யாரோ எங்கேயோ திருட்டு போனத்தை கொண்டு அந்த மாலையை கொண்டு அவன் பக்கத்துல வச்சுட்டு இந்த சாமியார் தான் திருடினான்னு சொன்னா, அந்த திகம்பர சாமியாரும் வாய திறக்க போறது இல்ல, அந்த திகம்பர சாமியாருக்கும் யாரும் வந்து பரிஞ்சுன்னு வர போறல. அதே மாதிரி ராமர் தான் இதை பண்ணார். ஆனா நமக்கு தெரிஞ்ச வழக்கில் இந்த கிருஷ்ணன் தான் எல்லா பொய்யும் பண்ணுவான். எப்படி ஒரு பழி ஒரு இடத்துல இருக்கிறச்சே, பாவம் ஒரு இடத்துல பழிய ஒரு இடத்துல போடுறோமோ, அதே மாதிரி கண்ணன் தாண்டா அப்பாவி. அதனாலதான கால் கடுக்க தூது போறான், கழுத்துல வேற அவனுக்கு ஒரு பெண்டன்ட்ட கட்டி விட்டுருவாராம்.
கழுத்தில ஓலை கட்டி. ஏன்னா இவன் பாருங்க, இந்த யுதிஷ்டரருக்கும் அர்ஜுனனுக்கும் எவ்வளோ பாருங்க, ஐயோ இந்த கண்ணன் போய் தப்பா சொல்லிட்டா, இந்த 5 கிராமம் வேணும், அஞ்சு நகரம் வேணும், இல்லைன்னா 5 கிராமம் வேணும், இல்லைன்னா 5 வீடு வேணும்னு கேட்கறோம். இவன் போய் மாத்தி சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு பாருங்க. இவனுக்கிட்டயா மாத்தி, இவன் ஜெகன் பிதா, அதையும் எழுதி போடுறாளாம். எப்ப ஏற்பட்டவன் பாருங்க. அதையும் இவனுக்கு மறந்து போயிடுவான். இந்த கண்ணன்னு சொல்லி கீதையே உபதேசிச்சான், அவன் மறந்து போயிடுவானா. கழுத்துல ஓலையை கட்டி அனுப்புறாளாம். இந்த பாரு, நீ தப்பா சொன்னா கூட இதை காட்டு, அவளுக்கு துரியோதனாதிகளுக்கு காட்டு, இதுதான் வேணும்னு சொல்றா பாண்டவான்னு. அப்படி இவனை எப்படி எல்லாம் நடத்தணுமோ. அர்ஜுனன் சாரதியா இருக்க, கண்ணன் சாரதியா இருக்க, அர்ஜுனன் சாரத்தியம் பண்றச்சே ஏறானா, இவனுடைய கண்ணன் எம்பெருமான் தாழ உக்காந்து தன் திருக்கைகளை காட்டுவானா. அர்ஜுனன் அவன் கண்ணனுடைய தோல்ல கைய வச்சுட்டு காலை கண்ணன் எம்பெருமானுடைய திருக்கையில வச்சுட்டு ஏறுவானா ரதத்துல. போம்பழி எல்லாம் அவனன் தலையேற. அப்படி இவன் அப்பாவி தானே. எப்பேற்பட்டவன் பேச்சாரா ஆத்மி பலி என்ன, போன் பழியெல்லாம் அமனன் தலையேறே என்னுமா போலே. இப்படி விளக்கம் மனச உருக்கிறதா. மனசோ துகானாம் சௌஹார்த்தம் பாதானாம் சௌபிராத்ராத் அணிமிஷேவ்யம் ஸ்ரவணயோ. கேட்டேன்னா உருகிறதா. சரி, இது நிரல் நிறை சொல்லிட்டேன். நிரல் நிறை வாங்கோ, எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தணும். இந்த பாட்டு பாருங்க. மானே நோக்கி மடவாளை மார்பில் தெரித்தாய் மாதவா. முதல் வரி, முதல் வரியில மானே, ரெண்டாவது வரியில கூனே, மூணாவது வரியில வானார், நாலாவது வரியில தேனே. செய்யுளுக்காக அடி எதுகை, ரெண்டாவது எழுத்து நகரம் வந்துதா. மானே, வானார், கூனே, தேனார் வந்துருத்து. ஆனா எப்படி அனுசந்தானம் பண்றோம்? மானே நோக்கி மடவாளை மார்பில் தெரித்தாய் மாதவா, கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா, வானார் சோதி மணிவண்ணா. அது அந்த வரியில என்ன இருக்கு? உன் இருக்கு. ஏன்னா அடுத்த வரியில தேனே வரணுமோ. அப்படின்னா வானார் சோதி மணிவண்ணா உன், அப்படிதானே அனுசந்தானம் பண்ணணும். அனுசந்தானம் அப்படி பண்ண மாட்டோம். உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேன்னு. உன் அனுசந்தானம் பண்றச்சே உன் என்பது 4ஆம் வரியில வந்துடும். ஆனா செய்யுள் யாப்பு அப்படி கிடையாது. மானே, கூனே, வானார், தேனே எல்லாம் நகரம். ஆனா அனுசந்தானம் பண்றச்சே 4வது வரி அனுசந்தானம் பண்றச்சே உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே. புரிஞ்சுதா? நிறை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தணும். புரிஞ்சுதா நான் சொன்னது? உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே வந்துதா? அப்படி இது சரி. திருமங்கை ஆழ்வார் மடலை பார்த்துட்டோம். மடல்ல 155 அடிகள் தோறும் இரண்டாவது எழுத்து ஒத்து வருதல், ஒவ்வொரு அடியும் எழுத்து ஒத்ததாய் அமைதல். புரிஞ்சுதா? திருவாய்மொழியும் அப்படியே எதுகை. கடைசியில எப்படி முடிக்கிறார்? கடைசி 3 பாட்டு பாருங்க. கடைசி 3 பாட்டு பாடினேன்னா எல்லாம் அப்படியே முதல் வரி ஒன்னாதான் இருக்கும். அந்த பாட்டுல முதல் வரி எப்படியோ அந்த 4 வரியும் அப்படியே இருக்கும். அப்படி சமத்காரம். இந்த ஆறாமுதுன்றது ஆழ்வார் வேற இடத்துல அப்படியே வச்சிருப்பார். ஆறாவமுதாய் அல்லாவியுள் கலந்த காரார் கருமுகில் போர் என் அம்மான் கண்ணனுக்கு நேராவாய் செம்பவளம் கண் பாதம் கை கமலம் பேரார நீண்முடி நான் பின்னும் இழை பலவே ஆறாமுதாய் அடியேனுடன். இதுதான் நமக்கு தெரிஞ்ச பாட்டு. ஆனா முன்னாடியே 2ஆம் பத்திலேயே இந்த பாட்டு வந்துடும். ஆறாவமுதாய் அல்லாவியுள் கலந்த காரார் கருமுகில் போல் என் அம்மான் கண்ணனுக்கு. ஒரே செய்யுள்ள அந்த வார்த்தையை பலவாறு வைக்கிறது. மற்றைய செய்யுள்கள்ல முன்ன எங்கேயோ இருந்த ஒரு சொல்லாடல வைக்கிறது. அது ஏற்கனவே பார்த்தோம். மயர்வரையன் மனத்தே மன்னினான், அது ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம் பிரசித்தமான பாட்டு ஆறாவமுதே அடியேனுடலம், அது இருக்கு. ஆனா அகாராவமுதாய் அல்லாவியுள் கலந்தா காரா 2ஆம் பத்து கவனிச்சு பாருங்க. இப்படி படிக்கணும். ஆச்சா? படிக்க நாம் அவன் இவன் உவள் அவள் இவள் உவள் எவள் தாம் அவர் இவர் உதுவது
ஆ அது அவை அது உது எது எது வீமவை இவை யுவை அவை நலன் தீங்கவை ஆமவை ஆய் அவை ஆய் நின்னவரே வந்துட்டா நாம் அவன் இவன் உவள் அவள் இவள் உவள் எது இது இருக்கு. இதே நாக்க சுழற்றுறது அப்படியே வைக்கிறார் பாருங்க. இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என்னமுதம் சுவையன். பாட்டே சுவை. சுவையன் திருவின் மணாளன் என்னுடை சூழலுளானே அப்படியே வைக்கிறார் பாருங்க. முதல் பதிகத்துல பாடினத அப்படியே இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என் அமுதம் சுவையன் திருவின் மணாளன் என்னுடை சூழலுளானே. அப்படியே பாருங்க எப்படி சொன்னோம். உயர்வர சொல்லி மயர்வர மன்னி நான் சொன்னோம். ஆறாவமுதாய் அல்லாவியுள் கலந்து சொல்லி ஆறாவமுதே அடியே நுடலம். இப்ப வாங்க முதல் பதிகத்துல சொன்ன நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவளவள் தாம் அவர் இவர் உவர் அது இது எது அது இது உது எது வீமவை இவை இவை அனலன் அவை நலன் தீங்கவை ஆமவை ஆயவை ஆய் நின்னவரே இவையும் அவையும் உவையும் இவரும் உவரும் அவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே. அப்படி வந்துட்டா சரி. இது திருவாய்மொழி பூரா இப்படி இருக்கு. சொல் சொன்னா என்ன சொன்னோம். அர்த்த புஷ்டி அர்த்த பௌஷ்கல்யமும் சொல் பௌஷ்கல்யமும் சப்த பௌஷ்கல்யம் வந்துட்டா. சப்தம் இதுக்கு மேல என்ன சொல்ல. இவையும் உவையும் அவையும் இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் தன்னுள்ளே எவையும் எவரும் தன்னுள்ளே போச்சு. சொல் புஷ்டி அர்த்த புஷ்டி எல்லார்ட்டையும் இருக்கான்ப்பா. கிட்டத்துல இருக்கான் தூரத்துல இருக்கட்ட இருக்கான். இன்னொருத்தர் கேட்டாலாம் குயித்தி புக்தில் கிட்டத்துல இருக்கான் தூரத்துல இருக்கான் நடுவில் எங்க வந்துட்டா அங்கேயும் இருக்கான். இவையும் அவையும் இங்க இருக்கான். அர்த்தம் பாருங்க. இங்க இருக்கான் அங்க இருக்கான் பரமபதத்துல இருக்கான் நடுப்புறையும் இருக்கான். உவையும் இந்த சொல் எங்க கேட்டிருக்கா. இவை இங்க பக்கம் அவை அங்க நடுவுல பக்கத்துக்கும் நடுவுல எங்கா ஒரு இடத்துல எங்க இன்டர்மீடியரி அதுக்கு உவை சொல் பௌஷ்கல்யம் அர்த்த பௌஷ்கல்யம். சந்தம் வந்துருச்சு அந்தாதி. இதே பெரிய திருமொழியில பாடல் தோறும் எப்படி ஆரம்பிக்கும். குலன் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம். இரண்டாவது வரி நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளொடு பெரு நிலம் அளிக்கும் வலன் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினுமாயின செய்யும். நாலாம் வரி நலன் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நான். இப்படியே வருது பாருங்க. அடியதுக பெரிய திருமொழி பூரா இதுக்குன்னா எப்படோ கர்த்தம் வரணுமே. பைங்கனாளை கொம்பு கொண்டு பத்திமையால் அவர்துல செங்கனாழி இட்டிரைஞ்சும் சிங்கவேள் குன்றமே. பைங்கண் ஆளை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளி பைங்கண் செங்கண் வந்து எங்க வேணா எடுத்துக்கோங்க. இது சிங்கவேல் குன்றத்தை பாடுறச்சே பைங்கண் செங்கண் பைங்கனாளை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கண் ஆளி இட்டிரைஞ்சும் சிங்கவேள் குன்றமே. அடியதுக எப்படி முடிக்கிறார். 1084 பாட்டு. கடைசி 2 பாட்டு எடுத்துக்கோங்க தலைய சுத்தும். நந்தா நரகத்து அழுந்தா வகை எந்தாய் நந்தா எந்தாய் நந்தாய் தொண்டரானவர்க்கு இன்னருள் செய்வாய் சந்தோகா நந்தா எந்தா சந்தோகா. சாமவேதம் பாடுறவனே சந்தோக சாமவேதியனே சொல்ற. நந்தா நரகத்து அழுந்தா வகை நாளும் எந்தாய் தொண்டர்க்கு தொண்டரானவர்க்கு இன்னருள் செய்வாய் சந்தோகா தலைவனே தாமரை கண்ணா. நாலாம் வரி அந்தோ அடியேற்கு அருளாய் உன் அருளே. என்ன வருது பாருங்க. நந்தா எந்தா சந்தா அந்தோ. கடைசியில எப்படி முடிக்கிறார். 1084வது பாட்டை எப்படி முடிக்கிறார். குன்றம் எடுத்து ஆனிரை காத்தவன் தன்னை மன்றில் புகழ் மங்கை மண் கலிகன்றி சொல். மூணாவரி ஒன்று நின்ற 9 வல்லார் தம்மேல் என்றும் வினையாயின சாரகில்லாவே. குன்றம் எடுத்த ஆனிரை காத்தவன் தன்னை மன்றில் புகழ் மங்கை மண்ணு கலிகன்றி சொல். ஒன்று நின்ற எப்படி வருது. குன்றம் மன்றில் ஒன்று ஒன்று நின்ற 9 வல்லார் தம்மேல் என்றும் என்றும் வினையாயின சாரகில்லாவே. வந்துருச்சா.
என்ன அப்படி அடிகள் நான்கு சொல்ல நல்ல சொற்கட்டுக்கள் கூடிய அடிகள் கூடியதாய், நரம்பு வீணை நரம்பின் ஒத்ததாய், தாளங்கள் உடையதாய், அடிதோறும் ஒவ்வொரு அடியும் எழுத்து ஒத்ததாய் அமைந்தது. இதுதான் இப்படி சொல்றச்சே நம்ம காதை ரம்யமா, காதே ஆட்டாத கண்ணையும் ஆட்டாத. நான் வேணா அபிநயம் பண்ணேன். ஏன்னா இந்த பன்னீராயிரப்படியில வாதிகேசரி அழகிமணவாளச்சியர் அந்த வார்த்தையை கூற்றார். அபிநயமும் வேணும் என்று சொல்றார். சொல்லும் பொருளும் இசையும் தாளமும் அபிநயமும் ஒன்றுக்கொன்று சேருகையே நிறைந்து. எப்படி என்று நிரல் நிறை நிறன் நிறையாக அமைந்த பாட்டு எப்படி இருக்கு? சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோடச் செய்யவாய் கொப்பளிப்ப, கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பரவியின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, கரவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு, கரவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு இறங்கி கவிழ்ந்து கவிழ்ந்து இறங்கி. எப்படி போட்டுக்கோங்க. ஆனா கவிழ்ந்து இறங்கி தான் பல்லாடல். நம்ம ரம்யத்துக்காக கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாவே. அதுதான் ஆழ்வார்களுடைய ஈரச்சொல். என்ன சொல்றார்? மனசோ துகினோ சௌஹார்த்தம். பட்டர் சொல்றார் சிரவணயோ, காது கேட்கறது. அவர் சொல்ற கடைசியில என்ன சொல்றார்? காது நம்ம பாடுறோம். எப்படிடா கவி? கவின்னா யாருன்னு கேட்கிறார். மகாலட்சுமி கிட்ட பட்டர் கேட்கிறார், அம்மா நான் எப்படிமா பாட? அது பெருமாள் தாயாருக்கு அனுகிரகம் பண்றா பிள்ளைக்கு. ஸ்தோதாரம் தம் உஷந்தம் உஷதந்தி, ஸ்தோதாரம் தம் உஷதந்தி. ஆச்சரியப்படணும், கேட்கிறவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கணும். வெறும் வரட்டு சொல்லா இருக்கக்கூடாது. அதையே சொல்லி முடிக்கிறேன் ஒரு சுவாரஸ்யமா. கேட்பதற்கு ரம்யமா இருக்கணும், பொருள் இருக்கணும், இலக்கண இலக்கிய பிழை இருக்கக்கூடாது. அதனால தத்து குத்தனி எதை வேணா சொல்லலாமா? கூடாது. ஸ்தோதாரம் தம் உஷந்தி தேவி கவயோ யோ விஸ்ருத் விஸ்ருதி விஸ்ருத்ரீநிதி விஸ்ருத்ரீநிதி கவயோஹோ விஸ்ருணீதே. கவயோஹோ விஸ்ருணீதே குணான்னு. அங்கதான் வரேன். கவயோஹோ விஸ்ருணீதே குணான்னு. எதையோ காது கேட்கறதுக்கு ரம்யமா இருக்குன்னுட்டு ஸ்தோதாரம் தம் உஷந்தி கவி. சரி, கேட்கறதுக்கு நன்னா இருக்கு, தத்து பத்துன்னு எதையா சொல்லலாமா? சுக்கு மிளகு திப்பிலிய சுக்குமி திலி பிதிலின்னு போட முடியுமா? அதுவும் ஒண்ணுதான், ஆனா அர்த்தம் தெரியலே. எப்படி விஸ்ருணீதே குணான்னு. நல்ல குணங்களை சொல்லணும், அதுக்கு பொருள் சொல்லணும். எப்படின்னா சிறப்பு. என்ன சொல்றா? இதுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க தமிழ்ல. சிறப்பு பூனை இறப்பிலிருந்து வந்தால் வெளிவர மாட்டாதே எலி. கவனிங்க, இது நல்ல சொல்லாடல் தான். சிறப்பு பூனை இறப்பிலிருந்து வந்தால் வெளிவர மாட்டாதோ எலி. இது நல்ல சொல்லாடல் தானே. இலக்கணம்லாம் நன்னா இருக்கு. சிறப்பு பூனை, நல்ல புஷ்டியா இருக்கிற பூனை எங்கேயோ செத்து போயிடுத்துன்னு நினைச்சிட்டு இருக்கான் எலி, ஆனா புதுக்குன்னு வந்துருத்தான். சிறப்பு பூனை இறப்பிலிருந்து வந்தால் வெளிவர மாட்டோம். எட்டி எட்டி பாக்குறது எலி பொந்துலேந்து. இந்த பூனை ரொம்ப நாள் பூனை கண்ண மூடிட்டு இருக்கோம், இறந்துடுத்துன்னு நினைச்சுட்டான். டக்குன்னு வந்தா வந்துருமா? வராது. சிறப்பு பூனை இறப்பிலிருந்து வந்தால் வெளிவர மாட்டாதோ எலி. நல்ல சொல்லாடல். என்ன பொருள்? தத்து பித்துன்னு பொருள். எங்கேயோ ஒரு பூனை உட்காந்துருக்கு, அதை எலி பிடிக்க போறது. இதை போய் இப்படி வர்ணிப்பாளா? இதை வர்ணிக்கலாமா? அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அரியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடியன்னு அறியாமை வஞ்சித்தாய் எனது ஆவியுள் கலந்து. இப்படின்னா பாடணும். இங்கேயும் பாருங்க, அறியாமை 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 வருது பத்தில. ராமானுஜருக்கு பிடித்த பாட்டு. அரியா அக்காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அரியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய். யாரும் தெரியாத, மகாலட்சுமிக்கே தெரியாத குள்ள வாமனா வந்தானா. அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி வென்னு. அறியாமை யாருக்கும் தெரியாத வஞ்சிச்சிட்டியப்பா, அறியாமை வஞ்சித்தாய் எனதாவியுள் கலந்தே. இப்படி இருக்கு. அதுதான் மடல்ல என்ன 155 அடிகள் தோறும் இரண்டாவது எழுத்தானது நேர்த்தியாக வந்து எதுகையாக அமைந்து பொருள் கொடுக்கிறது. பொருள் கொடுத்து என்ன சொல்றது? அர்ச்சையிலே ஏற்றம். அர்ச்சை பாதி. இந்த கலியனுடைய பாட்டு எடுத்தோம்னா இயற்கை பாதி இறை பாதி. இப்படின்னா இருக்கு. இயற்கை பாதி இறை பாதி, பாதி வர்ணனை பாதி எம்பெருமான். இப்படியான சொற்கட்டுக்கள், பொருள் கட்டுக்கள், இசை தாளம் சந்தம் அந்தாதி அபிநயம் கொண்டதே மடல்.
அபிநயம் கொண்டதே திருவாய்மொழி, அபிநயம் கொண்டதே பெரிய திருமொழி. பெரிய திருமொழியும் 25 பண்கள் இருந்தது. இதெல்லாம் வரலாறு. திருவாய்மொழிக்கு 20 பண், பெரிய திருமொழிக்கு 25 பண். இது எப்படின்னா, ராஜம் பதிப்பகம்னு ஒன் ஆஃப் த பிரைம் மோஸ்ட் பப்ளிகேஷன் ஃபார் 4000 திவ்ய பிரபந்தம், ஆங்கிலத்தில் சொல்லிட்டேன், உயர்ந்ததான பதிப்பு. இதெல்லாம் நம்ம சொல்றது 60 வருஷத்துக்கு முன்னாடி. ராஜம் பதிப்பகம்னு பேர், ராஜம் பப்ளிகேஷன் சொல்லுவா, ஆத்தாரிட்டேட்டிவ் பப்ளிகேஷன். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணசுவாமியாருடைய பதிப்பு, அதுக்கப்புறம் ராஜன் பதிப்பு. அவர் என்ன பண்றார், எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி தேடி, எப்படி ஊவேசா தேடி தேடி பண்ணாரோ, இவரும் எங்கேயோ போய் ஏதோ ஒரு மதுரை தமிழ்ச்சங்கம் இருக்கின்ற புலவர் வீட்டில் போய் தேடினா பெரிய திருமொழி கிடைக்கிறது. அதுல 25 பண்களை கொண்டது பெரிய திருமொழி என்று சொன்னார். நாம் என்ன நினைச்சிருக்கோம், திருவாய்மொழிக்கு மட்டும்தான் பண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாமே இசையோடு கூடியதுதான். ஆக இப்படிப்பட்டதான உயர்ந்த அனுபவம் தான் நமக்கு ஆறுது. சைவர்களுக்கு இல்லாத அனுபவம் வியாக்கியானம். பாருங்க, கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தாக்கு எடுக்கிறார் நம்பிள்ளை. போம்பழியெல்லாம் அமனன் தலையோடே போமா போலே என்ன இப்படியான அனுபவம். தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குகா.